மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் பதற்றம். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஈரானில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் 36 மாணவர்கள் பலியாகியிருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஈரானில் 36 மாணவர்கள் பலி என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஈரான் மீது அமெரிக்கா எப்பொழுது தாக்குதலை நடத்தப் போகிறது என்ற ஒரு கேள்வி கடந்த சில வாரங்களாகவே நீடித்து கொண்டிருந்தது. இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் ஏற்பட்டிருந்த சுணக்கம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் தற்பொழுது வரக்கூடிய சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த சில வாரங்களாகவே ஈரான் மீதான இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் எதிர்வினையாக தற்பொழுது களத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அமைந்திருக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் ஈரானை சுற்றி அமெரிக்காவின் தளவாடங்கள் என்று அறியப்படக்கூடிய நாடுகளில் உள்ள பகுதிகள் மீது ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது ஈரானில் உள்ள பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. 36 மாணவர்களின் உயிரை இந்த தாக்குதல் குடித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் பாரதிராஜா இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இந்த பள்ளிக்கூடத்தின் மீதான தாக்குதல் அப்படின்றது குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? இந்த சில விதிகள் எல்லாம் பின்பற்றப்படும் இல்லையா? பள்ளிகள் இதெல்லாம் தவிர்ப்பாங்க இந்த மாதிரி இடங்கள்ல, மக்கள் வசிக்கும் பகுதிகள்னு. அது எதையும் பின்பற்ற தயாரா இல்லையா அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல இருந்து? என்ன நடந்திருக்கு? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த குண்டு விழுந்து 36 மாணவர்கள் பலியாகி இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்திருப்பது ஈரானில் உள்ள ஓர்மோஸ்கன் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மினாப் அப்படின்ற நகரத்துல தான் இந்த தாக்குதல், இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு இலக்கை வைத்து தாக்காமல் அவங்க ஜென்ரலா தாக்குறாங்க. அவங்களுடைய இலக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரதமர் இல்லமாக இருந்தது. அந்த வகையில ஈரானின் பல பகுதிகளில் முழுமையாகவே கிட்டத்தட்ட 30 ஏவுகணைகள் தாக்குதலுக்கு அனுப்பினார்கள். இது பல பகுதிகளில் விழுந்து வெடித்தது. அதுல ஒரு பகுதி தான் இந்த மீனாப். இதுல 36 மாணவர்கள், அதுல 6 பேர் பெண்கள் என்றும் சொல்லப்படுகிறது, அதாவது சிறுமிகள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் ஈரான் அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறு சில இடங்களில் விழுந்த குண்டுகளால் கிட்டத்தட்ட 6 பேர் வரை உயிர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது ஈரானுடைய நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்குங்க. இப்ப அங்க 24 குழந்தைகள், அங்கேயும் மாணவர்கள் 24 பேர் ஒரு பள்ளி மேல ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதுல அங்கு பள்ளி மாணவர்கள் 24 பேர் உயிர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த தகவல் அனைத்துமே உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஈரான் தரப்புல மட்டும் அதிகாரப்பூர்வமாக 36 மாணவர்கள் பலி அப்படின்னு தகவல் அந்த அரசை அறிவிச்சிருக்கு. ஆனா இஸ்ரேல் தரப்புல இதுவரை உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கிறதை தவிர இஸ்ரேல் அரசு தரப்புல நாங்கள் பதில் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறோம், எங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் ஏவுகணைகளை அழித்து வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்யறாங்க. அதே போல அங்குள்ள மக்களை, இஸ்ரேலில் உள்ள மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தி விட்டாங்க. தற்போதைக்கு ஈரானின் ஏவுகணைகளை தடுக்கும் பணியானது மட்டும்தான் நடைபெறுகிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவிலும் தாக்குதலை ஈரானானது தொடர்ந்து வருகிறது. பாரதிராஜா, இப்போ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான அச்சுறுத்தக்கூடிய நிலவரம் நீடிக்கக்கூடிய நிலையில இந்தியா தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? இங்க இருந்து அந்த பக்கம் பயணம் மேற்கொள்றவங்க, அங்க இருக்கக்கூடிய நமது மக்கள், வசிக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும்? கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய உடனேயே இந்திய அரசு விழித்துக் கொண்டது. இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களையும் அதே போல ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் பாதுகாப்பான இடங்கள், குறிப்பா சொன்னா அந்த பங்கர்ல போய் சேஃப் ஆயிடுங்க அப்படின்னு உள்ளூர் அரசு என்ன சொல்லுதோ அந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்டிற்கும், இப்ப இந்த சவுதியா இருக்கட்டும், அபுதாபியா இருக்கட்டும், அதே போல ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், ஒவ்வொரு நாட்டிற்கும் பிரத்யேக உதவி எண்கள், உள்ளூர் உதவி எண்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்பு கொண்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு புறம் இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய விமானங்கள், அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அந்த தகவலும் வந்திருக்கு.
குறிப்பா சென்னையிலிருந்து இஸ்ரேல் செல்லக்கூடிய டெல் அவீவ் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அங்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விமானம், ஏர் இந்தியாவின் ஒரு விமானம் இந்த டெல்லியிலிருந்து டெல் அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. பாதி வழியில இந்த தாக்குதல் விவரம் தெரிந்தவுடனே பாதி வழியில மீண்டும் திரும்பியது இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. பார்த்திபன், தொடர்ந்து பேசலாம் பாரதி ராஜா. எதற்காக நடக்கிறது இந்த போர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஈரான்ல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படின்ற அமெரிக்காவுடைய குறிக்கோள், இஸ்ரேலுடைய குறிக்கோள், இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல் ஈரானில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய உச்ச தலைவரான கமேனியுடைய ஆட்சி கவிழ வேண்டும். 1979 பிறகு ஏற்பட்ட அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகுதான் அங்கே காட்சிகள் மாறிச்சுன்றப்போ நாங்கள் மீண்டும் ஈரானை கைப்பற்றும் போது காட்சிகள் பழைய மாதிரியே மாறும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதலில் இப்போ பலியாயிருக்கிறது யாரு? பள்ளி மாணவர்கள். ஈரானில் 36 மாணவர்கள் பலியாகி இருக்கின்றனர். இஸ்ரேலில் 24 மாணவர்கள் பலியாகி இருக்காங்கன்னு சம்பந்தப்பட்ட நாடுகள் தரப்பிலிருந்து தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குறிப்பாக ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க வேண்டும் அப்படின்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு வலியுறுத்தலையும் தற்பொழுது பதிவு பண்ணியிருக்கார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்தியர்களை மீட்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பிற்கு இந்திய அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கிருந்து செல்லக்கூடிய விமானங்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எம்பசி நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இங்க குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.